இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காரு. நைட்டு 1 மணி ஆட்டம் ஹீரோட பெரியப்பாவும் பெரியமா வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல கை நாட்டு வச்சுட்டு போறாங்க. ஹீரோட கையை எடுத்து என்னடா அந்த அக்ரிமெண்ட்ல இருக்குன்னு பார்த்தா ஹீரோ எந்த பொண்ணை காமிச்சாலும் வேணாம்னு சொல்றான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அதனால இவர்களுக்கே ஒரு மேரேஜ் அக்ரிமெண்ட் ஆட்டம் போட்டு அவர்கிட்ட கை நாட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. காலைல எந்திரிச்சு ஹீரோ வெளியே வரும்போது எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்றாங்க. என்னடான்னு சொல்லி ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம போய் பாக்குறாரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடான்னு வீட்டுல இருக்கிறவங்க சொல்ல, என்ன பொண்ண போறாங்க உட்கார வச்சிருக்கான்னு சொல்ல, ஹீரோ போய் கல்யாண பொண்ணோட முகத்தை அப்படியே துணியை தூக்கி பார்த்தா அது ஒரு ரோபோ. ஆனா ஹீரோ டக்குன்னு எந்திரிக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா இவ்வளவு நாள் வந்தது எல்லாமே ஹீரோக்கு கனவு. ஹீரோ கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்க, ஒரு ரோபோவே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஹீரோ அவங்களோட பெரியமா கம்பெனியான ஒரு ரோபோட்டிக் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. காலைல எந்திரிச்சு கம்பெனிக்கு போக அங்க போனா வேலை செய்யற ஒரு பொண்ணு, வா இன்னைக்கு சாயந்தரம் தேட்டருக்கு போவோம் அப்படி இப்படிலாம் கொஞ்சம் ஹீரோட்ட வளைஞ்சு பேச, ஹீரோ எப்படியாவது இங்க வந்து தப்பிச்சா போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கதான். அப்ப கரெக்டா ஹீரோட ஃப்ரெண்டு மாட்டி வந்து வாடா ஒன்று ஒரு டெஸ்டிங்காக கூப்பிடுறாங்கன்னு சொல்ல, ஹீரோ இங்க வந்து எப்படி தப்பிச்சா போகுதுன்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு கூட போயிடுறாரு. அங்க போனா ரோபோ டெஸ்டிங்ல மனுஷங்களுக்கு ஊசி போடுமா இல்லையான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எலி பொம்மைன்னு வச்சுட்டு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மனுஷனுக்கே செக் பண்ணலாம்னு சொல்லி மனுஷனுக்காக செக் பண்றாங்க. ஹீரோ கடைசியில் வந்து ரோபோக்கான அந்த மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணா அது மருந்த மாத்தி ஊசி போடுதா இல்லையான்னு பார்க்கலான்ட்டு கொஞ்சமா சேஞ்ச் பண்றாரு. பட் ஆனா ரோபோ அதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம இருக்கிற மருந்து அப்படியே எடுத்து ஊசி போட்டுருது. பார்த்தோன்னே ஹீரோ இது இப்படியே போச்சுன்னா ஆகாது, கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ கரெக்டா ஹீரோட பெரியமா அமெரிக்கால இருந்து கால் பண்ண, இப்போ நாங்க இங்க ஒரு ரோபோட்டை செக் பண்ணிட்டு இருக்கோம், நீ அதை வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறியா, இங்க கொஞ்சம் வேலை இருக்கு வந்து பாடுறாங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோக்கும் அமெரிக்கா போனா அந்த கல்யாணத்தோல்லாம் இருக்காதுன்னு சொல்லி அடுத்த நாளே கிளம்பி இப்போ அமெரிக்கா போயிடுறாரு. அங்க அவங்களோட பெரியமா எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு வேலை இருக்குடா, நான் அது வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்ல, என்ன பெரியமா என்ன வர சொல்லிட்டு நீங்க இப்போ எங்கேயோ கிளம்புறீங்க, என்னங்க கோத்து விட்டுன்னு சொல்ல, ஷிஃப்ரா இங்க தான் இருக்கிறா, இவன் உன்னை கைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஷிஃப்ராவும் ஹீரோவும் அறிமுகமாகிக்கிறாங்க. நைட்டு வீட்டுக்கு போனோடனே ஹீரோவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து ஷிஃப்ரா கரெக்டாக சமைக்கிறா. ஹீரோவுக்கு பிடிச்ச மாதிரியும் நடந்துக்கிறா. இதை பார்த்து ஹீரோக்கே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ரா மேலே ஒரு லவ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் வெளியே ஒன்றா சுற்றுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒன்று இருக்காங்க. அப்புறம் காலைல ஊருக்கு போன பெரியமா திருப்பியும் வர, ஹீரோயின் பெட்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா செத்த போன மாட்டம் கிடக்க. ஹீரோக்கு ஒரே ஷாக்காக இருக்குது என்னடான்னு சொல்லி. பெரியமா எங்கடா ஷிஃப்ரான்னு சொல்லி உள்ளே போக ஹீரோ தடுக்கிறாரு. இருந்தாலும் பெரியமா உள்ளே போய் ஷிஃப்ராவை பார்க்குறாங்க. ஷிஃப்ரா ஒரு மாதிரி கிடக்க ஷிஃப்ராவுக்கு ஒரு சார்ஜர் பின் எடுத்து சார்ஜ் போடுறாங்க. உன்னே பெரியமா என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சான்னு சொல்ல, என்ன சொல்றாங்கன்னு சொல்லி ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஷிஃப்ரா ஒரு ரோபோன்னு பெரியமா சொல்ல, ஹீரோ என்ன ரோபோவா நேற்றுலாம் சாப்பிட்டா எல்லாமே பண்ணான்னு கேட்க, ஷிஃப்ரா மனுஷங்க பண்ற எல்லாத்தையுமே பண்ணுவான், அவள் சாப்பிட கூட செய்வான், அவள் சாப்பிட்ற சாப்பாடுலாம் அவரோட வயிற்றுல ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கும், அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், திருப்பி அவள் எடுத்து வெளியே விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஹீரோக்கே செம ஷாக்கு. இப்படி ஏமாத்திட்டாங்களா. ஹீரோக்கு வந்த ஃபர்ஸ்ட் லவ்வும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான். அதனால ஹீரோ பெரியமாட்ட எதுவுமே சொல்லாமல் அடுத்த நாளே கிளம்பி ஊருக்கு வந்துடுறாரு. வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாமே சொல்ல, நான் ஒரு பொண்ணு கூட இருந்தேன்டா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு சூப்பராக இருக்கிற இந்த பொண்ணு, இந்த பொண்ணு லவ் பண்ணுற மாதிரிலாம் ஹீரோ மாட்டி கொஞ்சம் கடுப்பேற்ற, இவ பொண்ணே இல்லடா ஒரு ரோபோன்னு சொல்ல, என்னடா சொல்கிற பார்க்க அச்சசல் பொண்ணு மாதிரியே இருக்காங்க மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோட அம்மா ஃபோன் பண்ணி இப்போ ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன்டா, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் பேசி முடிச்சிடலாங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோக்கும் ஷிஃப்ரா கூட நடந்தது எதுவுமே மறக்க முடியல. அதனால சரி இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேங்க மாதிரி ஹீரோ சொல்கிறேன். அங்கே வந்து எல்லாத்துக்குமே சந்தோஷமாயிருது. அங்கெல்லாம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ண, உடனே நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஏன்னா இப்போ இவன் விட்டா திருப்பியும் பொண்ணு வேணாம்னு சொல்லிடுவான்னு சொல்லி தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு இப்போலாம் ஓகே பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஹீரோவும் அங்கே கல்யாணத்துக்கு போகிறாரு. அப்போ கரெக்டாக பெரியமா ஃபோன் பண்ணி, இப்போ செகண்ட் டெஸ்டிங் பண்ணுறா ஷிஃப்ராக்கு, நீ வரியான்னு சொல்லி கேட்க, இல்லை நான் இங்கே கல்யாண ஏர்போர்ட்டில் இருக்கங்க மாதிரி சொல்ல, சரி விட்டு நாங்கள் வேற ஒரு ஆளை வச்சு பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு ஷிஃப்ராவோட நினப்பு திருப்பியும் வருது. இது வரைக்கும் ஷிஃப்ரா ஃபுல்லாக மறந்துட்டு இப்போ கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஷிஃப்ராவை பற்றி ஞாபகப்படுத்தவும், நானே அடுத்த கட்ட டெஸ்டிங்கும் பண்ணுறேன்னு சொல்லி பெரியமாட்ட சொல்ல, பெரியமாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ வீட்டிலேருந்து எப்படியோ தப்பிச்சாவணும் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி. அதுக்காக ஹீரோ செவரேறி குதிச்சு ஓடி போகலான்னு பார்க்க, அங்கே அவரோட தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு. தாத்தா ஏன்டா பேராண்டி எங்கடா போகிறேன்னு சொல்லி கேட்க, ஏன்னா வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் தாத்தா, நான் அவளை தான் பார்க்க போகிறேன்னு சொல்ல, தாத்தா நீ போடா பேராண்டி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தாத்தா சொல்லி அனுப்பிவிட, அப்புறமேட்டு மாப்பிள்ளை காலம்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாருமே அலறி அடிச்சுட்டு அங்கேயும் தேட, அப்போ தான் தாத்தா சொல்கிறாரு, நான் வளர்த்துன வளர்ப்பு தான் சரி இல்லைங்கிற மாதிரி தாத்தா மேலே எல்லா பழியும் போட்டுக்கிறாரு. இதை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, தாத்தாவும் செம்மையை ஆக்ட் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் மாற்றி விட்டுறாரு. ரோபோவை ஹீரோ இங்கே டெல்லிக்கு கொண்டு வந்துட்டாரு. பெரியமா கிட்ட இந்த ரோபோட்டை நான் அடுத்த கட்ட டெஸ்டிங்காக மக்களோட மக்களாக நாம் வந்து பழக விடலாம், நம்மளோட கல்ச்சுரல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, பெரியமாவும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்போ ஹீரோ ஷெஃபராவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி வீட்டில் போய் எல்லாத்துக்கு முன்னாடி காமிக்க, பொண்ணு என்னடா இவ்வளோ அழகாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. பெரியமாவுக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியல, நம்ம ஹீரோ ஷெஃபராவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லி. நைட்டு ஹீரோவோட அம்மா வீடியோ கால் எல்லாமே சொல்லிட்டு இருக்க பெரியமா கிட்ட, பெரியமாவும் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கிறாங்க. அப்புறம் தான் ஹீரோட்ட கொடுத்தா, நான் வந்து ஷெஃபராவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல பெரியமாட்ட, பெரியமா இது நடக்கக்கூடாது, இது தப்பு, நான் அடுத்த நாளே கிளம்பி வந்து ஷெஃபராவை கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும்
இல்லை வேணாங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு. அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாத்திட்டையுமே அழகாக பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது தான் ஒரு நாள் பேட்டரி தீர்ந்து போயிடுது. உடனே மயங்கி போய் கீழே விழுவ டாக்டர் பார்த்துட்டு செத்துட்டாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போய் சார்ஜ் போட்டு விட்டுறாரு. நேரம் கழிச்சு செஃபரா எந்திரிச்சு பெட்டில் உட்காந்துருக்கேன். டாக்டருக்கு ஒரே ஷாக்காக இருக்குது எப்படின்னு சொல்லி. வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஏதோ உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்றதுனால கொஞ்சம் அப்படியே விட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் இவன் ரோபோ தாங்க அதை கண்டுபிடிச்சிடறான். இப்போ சிஃப்ரா ரோபோ தாங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சிஃப்ரா பார்க்க உண்மையான பொண்ணு மாதிரி இருக்கிற அவனுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வரல. அதனால் இவன் கொஞ்சம் சிஃப்ரா கூட ரொமான்ஸ் பண்ண பார்க்க அப்போ கரெக்டாக ஹீரோ உள்ளே வந்து அவன் மண்டையிலே தட்டி இவன் ரோபோங்கிறது வெளியே சொன்னால் உன்னை கொன்றும் அப்படிங்கிற மாதிரி சிஃப்ராவே பார்த்தீங்கன்னா தலைகளாக பிடிக்க விட்டுறான். அப்புறமேட்டு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் விட்டுருங்கன்னு சொல்லுவான். அவங்களும் பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. அப்புறம் சிஃப்ரா கிட்ட ஒன்று நான் டோரை சாத்திட்டு தானே சார்ஜ் போட சொன்னேன், 1 year ரெடி போட சொன்னதுக்கு நீங்கள் டோரை மட்டும் தான் சார் சொன்னீங்க, அவன் விண்டோ வழியாக வந்துட்டான்னு சொல்ல ஒரு காமன் சென்ஸ் கூட வருது உனக்குங்கிற மாதிரி ஹீரோ திட்டாங்க வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ கொஞ்சம் குடிச்சிட்டு ஒரு மாதிரியே சிஃப்ரா ரூம்லேயே போய் தூங்க. சிஃப்ரா அப்போ எனக்கு சார்ஜ் டக்கு குறையுது, நான் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதா, அது கொஞ்சம் காசு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஹீரோவும் உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எழுந்துச்சு பார்த்தா சிஃப்ரா ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ண. அப்போ தான் தெரியுது ஹீரோக்கு சிஃப்ரா ஏதோ ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு வைரஸை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டா. ஃபோன் பண்ணி பெரியமாட்ட சொல்ல பெரியமா சிஃப்ராவோட பேக்கப்லாம் அனுப்பிவிட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுத்து சிஃப்ராவை ரெடி பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட ஹீரோவே யாருன்னு கேட்குற அளவுக்கு போயிருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா திருப்பி எல்லாத்தையும் ரீபூட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்போ இப்படியே போயிட்டு இருக்க ஹீரோட தாத்தாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போகுது. அவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்ல சிஃப்ரா டிரைவ் பண்ணுறதுக்கு கூகுள் மேப் ஒன்று போட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வெட்டினரி டாக்டர் அங்கே கூப்பிட்டு போயிடுது. பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா நாய்களுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்குற இடமாமா. அங்கே போனோடனே ஹீரோ நீ ஓட்டாத நானே ஓட்டேன்னு சொல்லி சிஃப்ரா தள்ளி விட்டு தாத்தாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. இந்த நாளில் இவரை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம்னு சொல்லி ஹீரோட்ட சொல்ல இவனால இப்போ நடக்க முடியாது, வீல் சேரில் தான் பார்த்தீங்கன்னா தாத்தாவை இப்போ கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு சிஃப்ரா சார்ஜ் போடும் போது வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு இடி மின்னலாக இருக்குது. இடி இடிச்சு சிஃப்ராவோட மதர் போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ டேமேஜ் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் காலையில் போய் சிஃப்ரா ரூமில் பார்க்க சிஃப்ரா அங்கே இல்லை. சிஃப்ரா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்னோட தக்காளியை ஹீரோ எடுத்து சாப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க இது என்னடான்னு தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்காங்க. சிஃப்ரா கரெக்டாக ஹீரோவோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுக்க அவங்க ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அவள் கொஞ்சம் மென்டல் ஹெல்த் சரியில்லாமல் இருக்கிறா, அதனால் அப்படி தான் பண்ணுவா, நான் வந்து அவளை கூப்பிட்டு போயிடுறேன் சார்னு சொல்ல அங்கே போலீஸ்கார் இதுக்கு மேலே வந்தானா ஒன்றை தான் தூக்கி உள்ள வைப்பாங்கிற மாதிரி மிரட்டி அனுப்பிவிட்டுறாங்க. சிஃப்ரா அவள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாலுமே அவரோட பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அவங்க வந்து எதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் ஒரு சில பேர்லாம் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஃப்ரா செய்வாங்க. அவங்க அத்தை சும்மா இருக்காமல் ஒரு நாள் இவரோட அழகில் இந்த வீடே பற்றிக்கும் ஊரே பற்றிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க செய்யாமல் இதெல்லாம் சும்மா சொன்னேன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் சிஃப்ரா அதெல்லாம் உண்மை நினச்சி எல்லாத்தையும் பற்ற வச்சிருவாங்க. ஹீரோ சிஃப்ரா ஆஃப் பண்ணலான்ட்டு போக பட் ஆனால் சிஃப்ரா ஹீரோவை அடிக்க ஹீரோ தலையிலே அடிக்கவும் சிஃப்ரா மயங்கி விழுந்துடுறாங்க. என்னதான் அது ரோபோவாக இருந்தாலும் அதையும் அவன் மடியில் தூக்கி வச்சுட்டு அழுந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் ஓடுது. ஹீரோவோட பெரியமா இந்த சிஃப்ராங்க ரோபோட்டை அந்த உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனில் ஹீரோவும் இருக்காரு. அப்போ ஹீரோ கிட்ட இன்னொரு பொண்ணு வந்து பேசுது, எனக்கு வந்து நான் நினைக்கிற மாதிரி லைஃப் ஸ்டைலில் நான் நினைக்கிற மாதிரியான ஒரு சில குவாலிட்டிஸோட ஒரு பையன் வந்து இருந்தால் எப்படி இருக்கும், அவன் ஒரு ரோபோவாக இருந்தால் நான் அவங்க கூட டேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோட்ட வந்து அட்வைஸ் கேட்க அதான் நீங்கள் வந்து உங்களோட குவாலிட்டிஸுக்கு ஏற்ற மாதிரியே உங்களோட ஃபியூச்சர் பார்ட்னரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் ஒரு சில குவாலிட்டிஸ் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரியல் லைஃபோட ஒரு எமோஷனோட இருக்கிற ஒரு ஹியூமனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி ஹீரோ அட்வைஸ் பண்ணுறாரு. அப்படி இருக்கிற பையனை நான் எங்கே பார்க்கறதுன்னு சொல்லி ஹீரோட்ட அந்த பொண்ணு கேட்க அவன் என்ன ஈவினிங் காஃபி குடிச்சிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி ஹீரோட்ட கேட்க ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் இந்த பக்கம் சிஃப்ரா நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்க ஹீரோவோட ஃப்ரெண்டு மாட்டி பார்த்துட்டு ஹீரோட்ட சொல்ல ஹீரோ திரும்பி சிஃப்ராவை பார்க்கும்போது அவள் லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிக்கிறா. இதோட இந்த ஒரு ஸ்டோரி முடிஞ்சிருது நண்பா. ஓகே நண்பா, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பா. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் அழுத்தி வைங்க.